எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கலாம், ஒரு வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், யார் வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்காக வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது முழு நம்பிக்கையோட நான் இதை செய்கிறேன், எனக்கு கண்டிப்பாக பலிதம் ஆகும் அப்படின்றத ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. ரொம்ப சுலபமான ஒரு முறையும் கூட. சமையலறையில் நம்ம பயன்படுத்துகிற பொருளை வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும், தெரியாமல் இந்த வார்த்தையை நம்ம விட்டுட்டோமே, தேவையில்லாமல் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டோமே, இதனால் அவங்க மனசு எவ்வளோ நோகும், இதனால் அவங்க எவ்வளோ மனசு பாடுபடும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, பார்த்திங்கன்னா இந்த கடும் கோபத்திலேருந்து அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சே போயிடுவாங்க. அது ஒரு பக்கம். பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இன்னும் வேதனையாக இருக்கும். சரி, இது எப்போ செய்யலாம், எந்த மாதிரி செய்யணும், என்னென்ன பொருள் இதுக்கு வேணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், திடீர்னு வெளிநாட்டில் இருந்துன்னு கூட திடீர்னு நம்மகிட்ட கோபமாக இருக்கலாம், அவங்க பேசாமல் இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கம் இருந்தவங்க கூட ரொம்ப பழகியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. என்ன நினைக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் அறையில் இருக்கிற பொருள் இது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். பூண்டு தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த தோலை நம்ம ஒரு சின்ன துணியில் மடித்து நம்ம தலையணைக்கு அடியில் வச்சு உறங்கினோம்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட சக்தி அனைத்துமே அந்த பூண்டு தோல் உறிஞ்சிக்கும். எதற்காக நம்ம பூண்டு தோல் போட்டு நம்ம பிள்ளைங்க குழந்தை பிறந்திருந்தாலோ இல்லை சும்மாவே நம்ம சாம்பிராணி போடுறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த பூண்டு தோலை கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்து அதில் நம்ம சாம்பிராணி போடுவோம். அந்த மாதிரி அது எதுக்காக போடுறோன்னா, முதல் காரணம் மண்டையில் நீர் கோத்துக்காதுன்றது ஒரு காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கெட்ட சக்தி எதுவும் நம்ம பிள்ளைங்களை பிடிக்கக்கூடாது, குழந்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த பூண்டு தோல் போட்டு நம்ம இந்த சாம்பிராணி போடுறது வழக்கமாக வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட உண்டு. பூண்டு தோலை சில பேர் உரிக்கிறேன்ற பேரில் வீடு ஃபுல்லும் அது பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கும் போது பெருக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி உரிச்சு விட்டுருவாங்க. நம்ம பெருக்கும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் அந்த பூண்டு தோலை என்ன பண்ணணுன்னா, கட்டிலு கீழே, ஃப்ரிட்ஜு கீழே இது மாதிரிலாம் எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டு அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கடன் வர நேரிடும். அதனால தான் பூண்டு உரிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இதெல்லாம் செய்யணும். பூண்டு நல்ல ஒரு தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். எப்படி எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தினா நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம நம்புகிறோமோ, அதே மாதிரி இந்த பூண்டை வச்சு நம்ம இந்த இதை செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு யார் உங்ககிட்ட கடும் கோபத்தில் இருக்கிறாங்க, நான் பண்ணிட்டேன், ஆனால் என் மேலே இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க, என்னிடம் அவங்க வசியம் ஆகணும், என்கிட்ட அவங்க பேசணும், அது யாராக வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களால் ஒரு குடும்பத்தில் இப்போ நான் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கலை, அவங்க அதை அந்த நாள் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி பழக்க வழக்கம் நமக்கு தேவையில்லை. அதை மட்டும் விட்டுருங்க. மற்றது யாருக்கு வேணாலும் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பொழுது நல்லதே நடக்கும். சரி, இப்போ 3 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அதை உரிக்கும் பொழுது 3 நல்லா தெருப்பாக நல்லா உறுதியாக இருக்கிற மாதிரி 3 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, குளித்து முடிச்சுட்டு செய்யுங்க இந்த விஷயத்த. எப்பவுமே சுத்தபத்தமாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமே, இப்போ ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, காலை குளியல் எப்பவுமே நல்ல ஒரு குளியல்னு சொல்லுவாங்க. காலைல எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பாத்ரூமுக்கு தான் போவாங்க அவங்க. எந்த வேலை எப்படி இருந்தாலும் அதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம வேலை இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்து போய் குளிச்சுட்டு அந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் இதை பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நடக்குங்க. நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக இது நடக்கும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு கூட ஏற்றி வச்சுருங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. ஒரு துணி விரித்து, பச்சை துணியோ இல்லை ஏதாவது ஒரு துணி
நல்ல ஒரு துணியாக விரிச்சோ இல்லை நான் வச்சுருக்கேம்மானா மனை போட்டு உக்காந்துக்கோங்க. இந்த பூண்டு பல்லை 3 பல்லு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு பென்னு ஒன்று, சிகப்பு கலர் பென்னு வேணும். ஓகேங்களா? அந்த சிகப்பு கலர் பென்னு எதுக்குன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கணும். நான் சிகப்பு அப்படின்னாலே ஒரு குங்குமம்னு வச்சுக்கோமே, சிகப்புனாலே நம்மளுக்கு குங்குமம் தானே வரும். அதே மாதிரி வடநாட்டவர்கள்லாம் பாருங்களேன், அதிகமாக பயன்படுத்துறது இந்த சிகப்பு கலர் தான். எப்பவுமே ஒரு தாந்திரிகம், ஒரு நல்ல வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது சிகப்பு கலர் பென் எடுத்துக்கோங்க. 3 பல் பூண்டு, அதில் உங்கள் நகம்லாம் படாத அளவுக்கு அழகாக உரித்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் 7 நாள் செய்யணும். 7 நாள் செய்யும்பொழுது நீங்கள் கரெக்டாக அந்த பெண்களாக இருந்தால் மாதவிடாயெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்படி இல்லை எனக்கு வராதுமா அந்த டைமு அப்படின்ற சமயம் இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே கூட ஆரம்பிச்சுக்கலாம். ஆண்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இது நம்ம யாருக்கிட்டேயோ போய் பணத்தை கொடுத்து அங்கே போய் ஏமாந்து நிற்கிறத விடவே நம்மளே உருவேற்றம் பண்ணுறது. இது நம்மளுக்கு நாமே செஞ்சுக்கிறது. சரிங்களா? ஒரு மூடி போட்ட டப்பா எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்கள யார் நீங்கள் அவங்க நம்மகிட்ட கடும் கோபத்தில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட படம் வேணும். அவங்களுடைய ஃபோட்டோ, தனி ஃபோட்டோவாக தான் வேணும். சின்னதாக பாஸ்போர்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃபோட்டோஸ்லேருந்து கொஞ்சம் பிரித்து எடுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல. சின்னதாக எடுத்து அவங்க தனி ஃபோட்டோவை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு அவங்க பேர் என்னன்னு கூப்பிடுவாங்களோ அவங்க பேரை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இடது கையில் வலது கையால் இடது கையில் அவங்க பெயரை எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அந்த 3 பூண்டையும் அந்த பேர் மேலே வைங்க. வச்சுட்டு கையை நல்லா கெட்டியாக மூடிக்கோங்க. கெட்டியாக மூடிக்கிட்டு அவங்க பேரை நீங்கள் 108 தரம் எப்படி சொல்லணும். இப்போ அவங்க பேர் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இந்த அம்மா நான் இப்போ படத்தில் போட்டிருக்கிறது லலிதாம்பிகை. அவங்க லலிதான்னு வச்சுக்கோங்க. லலிதான்ற பேரை நம்ம இது பண்ண போகிறோன்னா லலிதாவசி அப்படின்னு சொல்லிட்டு வசின்ற வார்த்தை அதில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த 108 தடவை எப்படிம்மா கணக்கு வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடச்ச கல்லை, இந்த பொட்டுக்கல்லையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். இல்லை டைமண்டு கற்கண்டு வச்சுக்கலாம். கணக்குக்கு 108 எண்ணிக்கோங்க. கணக்கு கரெக்டாக இருக்கணும். 108 முறை கணக்காக நீங்கள் சொல்லணும். 3 பூண்டு பல்லை வச்சுக்கிட்டு நல்ல கையை கெட்டிமாக மூடிக்கோங்க. அந்த படம் ஃபோட்டோ அந்த டப்பா சொன்னோம் இல்லைங்களா, அந்த டப்பாவில் அந்த ஃபோட்டோ இருக்கட்டும். இப்போ இந்த 108 முறை உச்சரித்த அந்த பூண்டை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஒரே ஒரு கிராம்பு எடுத்து கன்னத்தில் அடக்கிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா 3 கிராம்பு அடக்கினா கூட ரொம்ப நல்லது. இப்போ கிராம்பு கன்னத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் பலிதமாகும். நிறைய பேர் பாருங்கள், ஜோசியம் சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்களாம் கன்னத்தில் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த கிராம்பை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் 108 முறை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உச்சரித்து முடிச்சுட்டு வசின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி வசின்னு சொன்னோம். லலிதாம்பிகை வசி அதே மாதிரி சொல்லி அதை ஒரு டப்பாவில், அந்த டப்பா சொன்னாலும் ஃபோட்டோ வச்சுக்கிற டப்பா அதில் போட்டுருங்க. இதே மாதிரி 7 நாளும் ஒரு நாளும் ஒரு தடவையும் ஒரு 3 பூண்டு எடுக்கணும். ஒரு நாள் ஃபஸ்ட்டு பூண்டு பல் எடுத்தோம், அதே மாதிரி மறுநாள் 3 பூண்டு பல் புதுசாக எடுக்கணும். எடுத்து இதே மாதிரி 7 நாள் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, அவங்களுக்கு போய் இது ஏர்வை கொள்ளும். நாம் நினைப்போம் இல்லைங்களா, என்னமோ சொல்லி டெலிபதின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் ஒருத்தவங்களை பற்றி, அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று இது. நீங்கள் முழு நம்பிக்கையுடன் யாரை வேணாலும், எந்த தெய்வத்தை, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க, யாரை வேணாலும் நினச்சி இதை நீங்கள் செய்யுங்க. அப்புறம் அந்த பூண்டு பல்லை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளில் தான் இதை நம்ம விடணும். இப்போ நீர்நிலைகள்னால் எப்படிம்மா, தண்ணி மாதிரி ஓடனா பரவாயில்லையா, கிணறு மாதிரி இருந்தால் பரவாயில்லையா? பரவாயில்ல. கிணத்துல போடலாம், கடலில் போடலாம். எங்கே உங்களுக்கு நீர்நிலை, குளம் இருந்தால் குளத்தில் போடலாம், ஏரி இருந்தால் ஏரியில் போடலாம். அந்தமாரி நீர்நிலைகளே இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜாடியில் மண் இருந்ததுன்னா அதில் புதைச்சி வச்சுருங்க. இல்லை நெருப்பில் கூட போடலாம். ஏன்னா அக்னி தேவனுக்கு இரையாக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. ஆனால் அது பூண்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால அது காயாதுன்றதுனால அந்த ஃபோட்டோவை அப்படியே பத்திரமா எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுருங்க. இதை நீங்கள் 7 நாள் செய்யும் போதே உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செஞ்சு அந்த கடும் கோபத்தில் இருக்கிறவங்களை நல்லா சமாதானப்படுத்தி ரொம்ப நல்லா ஒற்றுமையாக வாழணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.